ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமழும் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எந்த வித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூமலை 14. அதிர்ச்சியோடு அவளை ஏறிட்டான் தீக்ஷிதன். எதையுமே நீ திருப்பி கொடுக்க போறதில்ல, உன்னைதான் எனக்கு கொடுக்க போற என மனதில் எண்ணியவன், எதுக்கு இப்ப தேவையில்லாம அந்த பேச்செல்லாம் பேசுற, யார் காதலியாவது விழுந்துட்டா வம்பாயிடும் என அவளை எச்சரித்தான். சரி சரி, நான் அதை பத்தி பேசல. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. தேவையில்லாத விஷயங்களை அடிக்கடி பேசக்கூடாது. குரலில் அதிகாரத்தின் சாயல் இருந்ததா இல்லையா என யோசிக்கும் அளவிற்கு இருந்தது. ஆனா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? எதுக்கு பெர்மிஷன் எல்லாம்? எதுனாலும் கேளு. உங்கள் பேரண்ட்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. நீங்கள் இப்படி அவங்கள ஏமாத்துறது எனக்கே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏமாத்துறது பத்தாதுன்னு என்னையும் இதில் சேர்த்து விட்டுட்டீங்க. வருத்தம் குரலில் அப்பட்டமாக தெரிந்தது. நல்லவங்க தான், அவங்க நல்லவங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஏமாத்துறேன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களை சில விதமாக செஞ்சாதான் சரிப்பட்டு வரும். அவங்க என்னை தப்பாக தானே நினைப்பாங்க. பணத்துக்காக இப்படி செஞ்சிட்டேன்னு நினச்சி என் மேலே கோபப்பட மாட்டாங்களா? அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்னை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க, போதுமா? குழப்பம் தெளிந்திருக்கவில்லை. சரி, அதை விடு. ஆமாம், நீ பேசாமல் உங்கள் அம்மா விருப்பப்படி ஜிடியை கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பிரிஞ்சு போய் இருக்கலாமே. ஏன் அப்படி பண்ணலை? அவர் என்னை விரும்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா கிட்ட கேட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் என்னையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கிட்டு வாழ தொடங்கிடுவார். நான் இந்த நினைப்போடு அவரை கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சு போனால் அது அவரோட வாழ்க்கையும் பாதிக்கும். நான் போனதுக்கு அப்புறம் அவர் நல்லபடியாக வாழ்வார்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. தேவையில்லாமல் என்னால் ஒருத்தரோட வாழ்க்கை நாசமாக கூடாது. அதனால தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கல. யார் என்று தெரியாதவனிடம் இந்தளவு அக்கறை கொண்டவள் தன் காதலை உணரும் போது நிச்சயமாக தன்னை புரிந்து கொண்டு தன்னோடு வாழுவாள் என்று உறுதியாக நம்பினான். ஆனால் ஏமாற்றுதல் என்ற விஷயத்தில் அவள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறாள் என்பதை அவள் பேச்சே உணர்த்த அதை கவனிக்க தவறியிருந்தான். அதுவும் சரிதான். ஒருவேளை நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவ? அவளது பதிலை அறியும் ஆர்வம் கண்களில் மிளிர்ந்தது. ஏங்க காமெடி பண்ணுறீங்க? உங்களுக்கு கலாய்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்கவில்லைன்னு என்கிட்ட ஆரம்பிக்கிறீங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்லேன். உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தால் என்கிட்ட தானே சொல்லுவீங்க. அப்போ பதில் சொல்கிறேன். இப்போ ஆளை விடுங்க, டயர்டாக இருக்கு என்றவள் சோஃபாவில் சாய்ந்து படுத்து கொண்டாள். தன்னை அவள் இந்த அளவிற்கு நம்புவது அவனுக்கே உள்ளுக்குள் உறுத்தலாக இருந்தது. நம்பிக்கை உடையும் தருணம் எத்தகைய வலியை கொடுக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. சிறிது நேரம் இளைப்பாரி விட்டு அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தான். மதிய உணவிற்காக விருந்து தயாராகி கொண்டிருந்தது. அந்த அழகிய மாடுலார் சமையலறையில் வேலையாட்கள் பணிகளை செய்ய தெய்வானை அவ்வப்போது பணிகளை கவனித்து கொண்டிருந்தார். மகன் திருமண விருந்தாயிற்றே, எந்த குறையும் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானம்மா? நேத்துல இருந்து சரியா தூங்காம சுத்திட்டு இருக்கீங்க. அன்போடு கடிந்து கொண்டான் தீக்ஷிதன். அதுக்கு என்னப்பா, தினமுமா செய்கிறேன். என் பையனோட கல்யாணம், அந்த சந்தோஷத்தில் டயர்டெல்லாம் தூர போயிடுச்சு. அதோட சரளா தானே வேலை செய்கிறா, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் என்றார் சிரித்தபடி. என்ன சரளாக்கா, ஒரு வாரமாக அம்மா துரத்தி இருக்கிறாங்க போல? அட போங்க தம்பி, உங்கள் கல்யாண சந்தோஷத்தில் எனக்கே டபுள் எனர்ஜி வந்துடுச்சு. அதுவும் மகாலட்சுமி ஆட்டம் இந்த பொண்ணை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதோ வேலை முடிய போகுது, இப்போ எல்லாம் தயாராகிடும் என்றார் தன் பணிகளை கவனித்தபடியே. நீங்கள் ஏன் அதுக்குள்ளே கீழே வந்துட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்க வேண்டியது தானே என்றார் தெய்வானே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சற்றே அசௌகரியமாக தீபிகா உணரும் சமயம், ஏன்மா டயர்டாக இருக்கா என்றார் வாஞ்சையுடன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு கஷ்டப்படுறத பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்கு என்றால் தயங்கியபடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ என்ன அத்தை இல்லைனா அம்மான்னு கூப்பிடு, சரியா? மொட்டையா பேசினா நல்லா இல்லை என்றார் அன்போடு. சரி அத்தம்மா. அவளுக்கு தெய்வானை மகனிடம் காட்டும் அன்பால் அவர் மேல் நல்லதொரு மதிப்பு உருவாகி இருந்தது.
இது ரொம்ப நல்லா இருக்கே என் செல்லம் என அவளை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தார். அவரின் செய்கை தீபிகாவிற்கு சிலிர்ப்பை உண்டாக்கியது என்றால் மிகையாகாது. சாரதாம்பாளுக்கு என்னதான் தீபிகாவிடம் தனி பிரியம் என்றாலும் அவள் விவரமறிந்து இத்தகைய நிகழ்வை அனுபவித்ததில்லை. தீக்ஷிதனை பொறுத்தவரை இது தினசரி நடக்கும் சாதாரண விஷயம். அதனால் அவள் உணர்வுகளை கவனிக்காது, சரி அவனுங்களை பார்த்துட்டு வர்றோம் என்று நகர்ந்தான். மற்றொரு அறையில் விக்னேஷ், பிரகதீஷ் மற்றும் அபி அரட்டையடித்து கொண்டிருக்க தீபிகாவை அழைத்து கொண்டு அங்கே சென்றான். பூனைக்குட்டி போல அவன் பின்னாலே சென்றாள் தீபிகாவும். நீ இன்னும் போலையாடா என்றான் பிரகதீஷை நோக்கி. அட எருமை, என்னை துரத்தி விட்டுட்டு அத்தனையும் கொட்டிக்கலாம்னு பார்த்தீங்களா? நான் இன்னைக்கு லீவு போட்டுட்டேன். அதை சொல்லவே இல்லையடா நீ. அப்புறம் என் மாமன் மகன் ஆருயிர் தோழன் உன் கல்யாணத்துக்கு லீவு போடலைன்னா வருங்கால சந்ததி என்னை தப்பா பேசாதா? போதும் போதும், இன்னைக்கு விருந்து சாப்பாடு சாப்பிட பிளான் பண்ணிட்ட அதுதானே? காலை வாரினான் விக்னேஷ். வேதனை வேதனை என்று தலையை இடவளமாக அசைத்தான். சரிடா சரிடா போதும், நம்பிட்டோம். ஒருவருக்கொருவர் வம்பிடுத்தபடி ஜாலியாக அரட்டையடிக்க நேரம் போவது தெரியவில்லை. விருந்து தயாராக அனைவரையும் அழைத்தார் தெய்வானே. பெரிய டைனிங் டேபிளில் பதார்த்தங்கள் நிறைந்திருக்க அனைவரும் வந்து அமர்ந்தனர். அனைவருக்கும் பார்த்து பார்த்து உணவினை பரிமாறினார் தெய்வானே. நீங்களும் வந்து உட்காருங்கம்மா என்று எல்லோரும் வற்புறுத்த அவரும் அவர்களோடு அமர்ந்து கொண்டார். உணவினை உண்டாலும் ஒவ்வொருத்தர் இலையையும் கவனித்து சரளாவே உணவினை பரிமாற வைத்தார். அவர் தன் மகன் மட்டுமில்லாது அவனுடைய நண்பர்களிடமும் தன்னிடமும் காட்டும் அக்கறை ஒரு நொடி தான் உண்மையாகவே திருமணம் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைக்க தூண்டியது. மறுநொடியே என்ன இது தேவையற்ற எண்ணம் என புறம் தள்ளினாள். பிரதன்யா தன் அலுவலகத்திற்கு திரும்பினாள். பயோடெக் லேபில் சோதனைகளுக்காக இருந்த பிளட் சாம்பிள்கள் டேபிளில் வரிசையாக இருந்தது. பிரதன்யாவின் கண்கள் அருகில் இருந்த கண்ணாடி கேபினை நாட அங்கே இருக்கை காலியாக இருந்தது. மைக்ரோஸ்கோப்பில் ஒரு கண்ணும் தான் எழுதி கொண்டிருந்த ஒரு காகிதத்தில் ஒரு கண்ணுமாக அமர்ந்திருந்த வினிதா இவள் புறம் திரும்பி, என்ன மேடம், உங்க ஃப்ரெண்டோட டூப் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா என்றாள். என்ன வினிதா, உனக்கு இன்னும் கோபம் போகலையா? ஏன் இப்படி பேசுற? பிறகு எப்படி பேசுறது? நீயே சொல்லு. நான் சொல்ல வந்த எதையுமே நீங்க 2 பேரும் காது கொடுத்து கேட்பதாக இல்லையே. நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிற வினி. ஆனால் இது அவளோட லைஃப். அவளோட மனம் என்ன நினைக்கும், அவளை என்ன நினச்சி இப்படி ஒரு முடிவுக்கு போகிறா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்மளோட பொதுவான கருத்துக்களை வச்சுக்கிட்டு எதுவும் பேச முடியாது. முதல்ல இதை நீ புரிஞ்சிக்கணும். என்ன பொதுவான கருத்து? அவ எப்படியும் இந்த பொதுவான சமூகத்துல தானே வாழ்ந்தாகணும். தனியா எந்த கிரகத்திலையும் போய் வாழ போறது இல்லையே. அவ இந்த கல்யாணத்திலிருந்து விலகி வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அதைத்தானே சொன்னேன். என்ன இருந்தாலும் அவ உனக்கு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தானே உங்க 2 பேருக்கும்னா. ஸோ நான் என்னமோ சொல்லிட்டு போறேன்னு நினைச்சு உன் ஃப்ரெண்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டு வந்துட்ட. வருத்தம் நிறைந்திருந்தது அவளிடம். லூசு மாதிரி பேசாத, அவள் லைஃப் நல்லா இருக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. வாய்விட்டு சிரித்தாள் வினிதா. நல்லபடியாக கல்யாணம் பண்ணி போகிறவங்களே நல்லா வாழ்வாங்கன்னு உறுதி இல்லை. இதில் இவங்க பிரிஞ்சிடலாம்னு டீலிங் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவள் லைஃப் நல்லா இருக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? காமெடி பண்ணிட்டு இருக்காத. லூசு, உனக்கு எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக நினைக்கவே தெரியாதா? நான் யதார்த்தத்தை பேசினா நெகட்டிவாக நினைக்கிறேன்னு அர்த்தமா? உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? என்ன சொல்லு. வெற்று புன்னகையை உதட்டில் உதித்து தலையை சாய்த்து கூறினாள். தீக்ஷிதன் அவளை விட்டு பிரிய மாட்டார். அடுத்த காமெடியா? சூப்பர். எனக்கு ஏற்கனவே காது மூக்கு எல்லாம் குத்திட்டாங்க. நீ புதுசா எதையும் குத்த வேண்டாம். உனக்கு ஏண்டி நான் காசு செலவு பண்ணி காது மூக்கு எல்லாம் குத்த போறேன்? எனக்கு வேற வேலை இல்லையா? அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு முழு மனசா ஒத்துக்கிட்டேன். என்னடி புதிர் போடுற? யாரு என்றவளுக்கு எதிர்பார்ப்பு கூடியிருந்தது. பிரதன்யா எதையும் தீர யோசித்தே முடிவெடுப்பாள். அவள் ஒத்துக்கொண்டது இப்பொழுது வரை ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் கோபத்தில் அதை யோசிக்க மறந்திருந்தாள். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நாம் காஃபி ஷாப்பில் இருக்கும்போது ஒருத்தர் தொடர்ந்து தீபிகாவையே பார்த்துட்டு இருக்காருன்னு நான் போய் பேசினேன் இல்லை, ஞாபகம் இருக்கா?
ஆமாம், அவர் கூட தீபிகாவை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறதா சொன்னார். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னார்னு வந்து சொன்னியே. அவரை தீபி பார்த்தது கூட இல்லை. அவன் யாரு எப்படி இருப்பான்னு கூட அவளுக்கு தெரியாது. தெரியும். நீ சொன்னதுக்கே இவ பேயா நின்னாலே. அவரா தீக்ஷிதன்? குரலில் ஆர்வம் கூடியிருந்தது. ஆமா, அவரேதான். அப்ப இதை முன்னாடியே என்கிட்ட சொல்றதுக்கு என்னவாம்? இப்பொழுது கோபம் அன்பான கோபமாக மாறியிருந்தது. உன்கிட்ட தானே? உன்கிட்ட சொன்னா உன்னோட மூஞ்சும் உன்னோட பேச்சும் அடுத்த செகண்ட் தீபிகாவுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துடும். அவ மிரட்டுற மிரட்டலுக்கு பயந்து நீ எல்லாத்தையும் உளறி இருப்ப. அவ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிடுவா. அதனால தான் உன்கிட்ட சொல்லல. போடி இவளே. அதோட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு என அவள் சொன்ன விஷயத்தை கேட்டு ஆச்சரியத்தில் வாயை பிளந்தாள் வினிதா. பூமழை 15. நிஜமாதான் சொல்றியா? ஆச்சரியம் விலகாது கேட்டாள் வினிதா. ஆமா ஆமா, அதுதான் உண்மை. அப்படி இல்லைன்னா சாரதாமா அவ்வளோ சீக்கிரம் அவ பேச்சை நம்பி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாங்களா? ஆமால, நான் தான் எதையுமே யோசிக்காம கோபத்திலேயே இருந்துட்டேன். கோபம் மூளையை செயல்பட விடாது வினி. ஏற்கனவே உனக்கு இருக்கிறது கொஞ்சம் கம்மியான மூளைதான். அந்த மூளையையும் கோபம் ஆக்கிரமிச்சிடுச்சு. அப்புறம் எங்க போய் யோசிக்க? வேண்டாண்டி, ஏற்கனவே என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டேன்னு கடுப்புல இருக்கேன். அப்புறம் கடிச்சு வச்சிருவேன் பார்த்துக்க. பாத்தியா, நீ கொரில்லா வம்சம்னு கரெக்டா ப்ரூவ் பண்ற. நான் கொரில்லாவா? அப்படின்னா நீ சிம்பான்சி, அவ்வளவுதான். நாம எல்லாருமே குரங்கோட வம்சம்னு தானே சொல்றாங்களே. போடி, போய் வேலையை பாரு என்றவளது கண்கள் மீண்டும் அந்த கேபின் பக்கம் சென்று வந்தது. என்ன, யாரையோ தேடுற மாதிரி இருக்குதே? யாரை தேடுறாங்க? நான் யாரையும் தேடலையே. ஓ, தேடாதவளுக்கு தான் வார்த்தைக்கு 4 தடவை கண்ணு அந்த பக்கமா போயிட்டு வருதோ? சார காணலையேன்னு பார்த்தேன். அட நல்லாவே மெயின்டைன் பண்ற. பக்கத்துல தீபிகா இல்ல. ஸோ நீ ஓப்பனாவே பேசலாம். என்கிட்ட ரொம்ப நடிக்காத. பிரதன்யாவின் முகம் முழுக்க வெட்கத்தின் சாயல் படிந்தது. போடி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நான் என் வேலையை பார்க்கிறேன் என்று கூறி அங்கிருந்து நழுவினாள். எஸ்கேப் ஆகுறியா? என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட தானே சொல்லுவ. அப்ப வச்சுக்கிறேன் உன்னை என்றவள் தனது வேலையில் மூழ்கினாள். தீபிகாவின் திருமணம் நல்லபடியாக முடிந்த திருப்தியில் இருந்தாள் சாரதாம்பாள். அவரிடம் வந்த கண்ணம்மா, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு சாரதா. என்ன கண்ணம்மா? நானே இப்பதான் நிம்மதியா உட்கார்ந்தேன். அதுக்குள்ள நீ குழப்புற. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. திடீர்னு ஏதோ சொன்னான்னு அவ பேச்சை கேட்டு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே. பெத்தவங்க இல்லாத புள்ள வேற. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உன்னை குறை சொல்ற மாதிரி ஆகிவிடக்கூடாது. சாரதாம்பாள் மீதிருந்த அக்கறை பேச்சில் நன்றாகவே தெரிந்தது. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது கண்ணம்மா. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்லுற? அந்த பையனை பற்றி எனக்கு முன்பே தெரியும். அவன் நிச்சயம் தீபிகாவை நல்லபடியா பார்த்துப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உறுதியாக கூறினார். அப்படியா? அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது எல்லாரும் நல்லவங்களா தான் தெரியுறாங்க. ரொம்ப சந்தோஷம். குழப்பங்கள் மறைந்து முகம் மலர்ந்தார். தீபிகாவின் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை சாரதாம்பாளிடம் மலையளவு இருந்தது. அதை தீபிகாவே உடைக்கப் போகிறாள் என்பதை அறியும் போது அவரின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? தீபிகாவிற்கு அன்றைய தினம் உற்சாகமாக கழிந்தது. மாலை நண்பர்கள் கிளம்பி இருந்தனர். மறுநாள் தங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என கட்டாய அழைப்பு விடுத்தான் விக்னேஷ். நாளை கோவிலுக்கு போகணும்பா, நாளை மறுநாள் அங்க வருவாங்க என்றார் தெய்வானை. என்னது, ஆளாளுக்கு டெய்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? அப்போ நான் எப்போ கம்பெனிக்கு போறதா? அடே, கல்யாணமான 1 வாரம் விருந்து ஹனிமூன் என்று ஊர் சுத்துவியா? அதை விட்டுட்டு கம்பெனிக்கு போறானாம். ஒழுங்கா நாளை மறுநாள் தீபியை கூட்டிட்டு வந்து சேரு என்று மிரட்டிவிட்டே இருவரும் கிளம்பி சென்றனர். இரவு தனியறையில் இருந்தனர் தீபிகாவும் தீக்ஷிதனும். சம்பிரதாயமாக தீபிகாவிடம் பால் கொடுத்து அனுப்பியிருந்தார் தெய்வானை. என்ன இருந்தாலும் ஆடவனுடன் இரவு தனியறையில் இருக்கப் போவதை எண்ணி அவள் வயிற்றிற்குள் ஒரு பயப்பந்து உருள துவங்கி இருந்தது. மருண்ட வெளிகள் அவள் பயத்தை உணர்த்த அவள் கையில் இருந்த பாலை வாங்கியவன், நீ ஒன்றும் சங்கடப்படாத சரியா என்று அதை முழுமையாக குடித்து முடித்து டம்ளரை அருகில் இருந்த டேபிளில் வைத்தான். என்னால் வெளியே போய் படுக்க முடியாது. நான் வேணும்னா சோஃபாவில் படுத்துக்கிறேன் என்றான் அவள் முகம் நோக்கி. இல்லை, நீங்கள் உங்கள் பெட்லேயே படுத்துக்குங்க. நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன்.
அட பாவி என மனதினுள் நினைத்தவன், எப்படினாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் காலையில் மட்டும் செட்டப்பை கொஞ்சம் மாற்றிடணும் சரியா என்றான். அவன் சொன்ன விதத்தில் தயக்கம் மறந்து சிரித்தவள், உங்கள் அம்மா உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஆமாம், அம்மாவுக்கு நானா உயிர் சாதாரணமாக சொன்னான். நீங்கள் ரொம்ப லக்கி என்றவளது கண்கள் ஏக்கத்தை தனதாக்கி இருந்தது. அவளது பேச்சு தீக்ஷிதனுக்கு வித்தியாசமாக இருந்தது. இப்பொழுது அவளிடம் எந்த விதத்தில் பேச வேண்டும் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவள் இவ்வாறு பேசும் ரகம் இல்லை என்பதை இந்த 1 வருட காலத்தில் நன்கு அறிந்திருந்தான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ். அவங்க உண்மையிலேயும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அதுதான் அவங்க நேச்சர். ஆனால் அந்த பாசம் நிலைக்காதே, உண்மை தெரிஞ்சா அதுக்கப்புறம் என் மேலே பாசம் இருக்காதே, வெறுப்பு தானே மிஞ்சும். அவங்க உன் மேலே வச்ச பாசம் மாறாமல் இருக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு, போதுமா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் யாரோ ஒருத்தி, என்னை காப்பாத்துறேன்னு அவங்க உங்களை நினச்சி கஷ்டப்படுற மாதிரி ஆகிட போகுது. அதனால் இதையெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. உங்கள் அம்மா நடந்து கொண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிவிட்டேன், சாரி அவசரமாக மறுத்தாள். என்னடா இது, வேதாளம் திரும்பவும் முருங்கை மரம் ஏறிடுச்சு, உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ என்றெண்ணியவன், அட என்னம்மா நீ இப்படின்னா அப்படிங்கிற, அப்படின்னா இப்படிங்கிற, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் அப்படிதான். ஆமாம், காலையிலேயே பிரதன்யா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களே, எனக்கு தெரியாமல் ஏதாவது குறுக்கு விசாரணை நடத்தினாலா என்ன? இது என்னடா புது வில்லங்கமாக இருக்கு? ஒன்றுமில்லை, தீபிகாவிற்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு உனக்காக தான் பேசிட்டு இருந்தா. உண்மையிலேயே உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க, உனக்காக ரொம்பவே அக்கறை எடுத்துக்கிறாங்க. ஆமாம், கடவுள் அந்த விஷயத்தில் என்னை கொஞ்சம் லக்கியாக ஆக்கிட்டார். உங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு வரலையே, ஏன்? அவளுக்கு நாம் இப்படி கல்யாணம் பண்ணுறது பிடிக்கல, அதான் மேடம் கோபத்தில் இருக்காங்க. ஓஹோ, உங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறது லைஃப்பில் ஒரு தனி சுகம்தான் இல்லையா? கண்டிப்பாக. இவங்க 2 பேருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பிரகதீஷ் ரிலேட்டிவ்ங்கிறத தாண்டி ஒரு ஃப்ரெண்டாக தான் அதிகம் பழகுவோம். அப்படின்னா விக்கி அண்ணாவும் அபி அக்காவும் லவ் மேரேஜ் தானா? அப்சல்யூட்லி கரெக்ட். யூஜியில் தான் அபி எங்களோட ஜாயின் பண்ணா, எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்து 2 பேர் வீட்லேயும் பலத்த எதிர்ப்பு. அதுவும் அபி வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் அபியோட அம்மா சப்போர்ட்டில் எப்படியோ பல போராட்டங்களை தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நவ் வண்டர்ஃபுல் கப்புள்ஸ். லவ் பண்ணாலே பிரச்சனை தான் இல்லையா? ரொம்ப கரெக்டாக சொல்லிட்ட. பட் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் என்ன, பேரண்ட்ஸ் சைடு பெரிய அட்டாச்மெண்ட் இல்லை, எந்த விசேஷம்னாலும் நம்ம வீடு தான் அவங்களுக்கும் என்றவனது மனமோ, நான் சந்திக்கும் பிரச்சனையை லவ் பண்ணுற எவனும் சந்திக்க மாட்டான் என்றது. ஸோ ஸ்வீட் ஜோடிதான். இருவரும் சிறிது நேரம் பொதுவாக பேசிவிட்டு கண்ணயர்ந்தனர். குருமூர்த்தியிடம், என்னங்க, தீபி நம்ம தீக்ஷிதனுக்கு பொருத்தமாக இருக்காங்க, எனக்கு மனசு நிறைஞ்சிடுச்சு, சீக்கிரமாக ஒரு நல்ல நல்ல குடும்பத்தோட திருச்செந்தூர் போயிட்டு வரலாம்ங்க என்றார் தெய்வானை. உனக்கு மனசு நிறைஞ்சிடுச்சுங்கிறது தான் காலையில இருந்து அப்பட்டமாக தெரியுதே என்று சொல்லி சிரித்தார். ஆனால் உண்மை அறிந்தவரால் முழு மனதாக சிரிக்கவும் இயலவில்லை. மனைவிக்கு அந்த உண்மை தெரிய வரும் பொழுது அவள் எப்படி எடுத்துக்கொள்வாள் என்ற அச்சம் உள்ளத்தே இருக்கத்தான் செய்தது. என்கிட்டையும் ரொம்ப பாசமாக பழகுறாங்க, பாவம், பெற்றவங்க இல்லாமல் வளர்ந்த பொண்ணு, இனிமேலாவது அவளை நாம் நல்லா பார்த்துக்கணும். எல்லாம் சரிதான்மா, இந்த பரிதாபத்தை அவளிடம் காட்டாத, அது அவளுக்கு கட்டாயம் வேதனையை கொடுக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதா என்றார் அழுத்தமாக. சேச்ச, நான் எப்படிங்க அப்படி நடந்துக்குவேன்? உங்ககிட்ட சொன்னேன், இனி அவன் நம்ம மருமக, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி அவளோட வாழ்க்கை வேற, இனி நம்ம வீட்டு பொண்ணு, நமக்கு ஒரு பொண்ணு இல்லாத குறையை அவளை வச்சு தீர்த்துக்கலாம். சரிதான் என்றவர் மனதார சிரித்தார். சரி, அடுத்த வாரத்தில் ஒரு நாள் ரிசப்ஷன் வச்சிடலாம். அதற்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்யணும். இல்லாட்டி ரகசிய திருமணம்னு ஆளாளுக்கு ஏதாவது கதை கட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் சரிதான். நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் ஆகிட்டான். மீடியா வெறும் வாய்க்கு அவள் கிடைக்காதான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நான் நாளைக்கே அவன்கிட்ட பேசிட்டு அதற்கான ஏற்பாடுகளை தொடங்குறேன். சரளா குடும்பத்துக்கு அப்புறம் வீட்டில் வேலை செய்கிற எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுங்க. விட்டா நீ எல்லா கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கும் எடுத்து கொடுக்கணும்னு சொல்வ போலையே. ஏன், செஞ்சாதான் என்ன? கடவுள் அருளால் நமக்கு தேவையான எல்லாமே குறைவில்லாமல் இருக்குது. நம்ம ஒரே பையனோட கல்யாணம், 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சாதான் என்ன? சரிம்மா சரி, போனஸ் கொடுத்துடலாம், போதுமா?
இது ஓகே என்றவர் முகமும் மனமும் மலர கண்ணயர்ந்தார். மறுநாள் விடிந்தும் விடியாததுமாக குருமூர்த்தியின் தமக்கை வடிவு குடும்பத்தோடு வந்து சேர்ந்திருந்தார். மூர்த்தி, எங்க இருக்க? என்ன நடக்குது இங்க என்று வாசலிலேயே அவர் போட்ட கூச்சலில்தான் இவர்களுக்கு அன்றைய பொழுது விடிந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.